சில பேர்த்தனால மட்டும்தான் உங்களால எம்டிஆர்டி ஆக முடியாது. அது காரணம் என்னன்னா, ஆசைக்கும் வெறிக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் ஆசைப்படுறேன் அப்படிங்கிறதுக்கும் நான் அடைஞ்சே தீருவேன் அப்படிங்கிறதுக்கும் 2 வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அடைஞ்சே தீருவேங்கிறது தான் நீங்க டிசைட் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டர் அப்படிங்கறத சொல்றோம். ஸோ இன்னைக்கு இந்த ஆரோ ப்ரோக்ராமோட ஃபர்ஸ்ட் லான்ச்சை நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுல வந்து சில வீடியோஸ் நான் ப்ரெசென்ட் பண்ணுவேன் அண்ட் சில ஸ்லைட்ஸையும் நான் ப்ரெசென்ட் பண்றேன். உங்களோட டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வந்து கடைசியா we will discuss that. So with that, let me get into the presentation. என்னோட ஸ்கிரீன் விசிபிளா இருக்கா? Can anyone confirm me whether my screen is visible? இருக்குங்களா? Okay, SR Rajkumar sir, thank you very much. Thank you SRK. Yeah, right. Okay, so இங்க நம்ம பார்க்க போற முதல் ஸ்லைட் என்னன்னா be your own brand. So நம்ம டாட்டாங்கிற பிராண்டே ஒரு மிகப்பெரிய பிராண்ட், கரெக்ட்டுங்களா? டாட்டாங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய பிராண்ட்ல நம்ம ஒரு அசோசியேட்டா இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய விஷயம். பட் பிராண்ட் அமong த பிராண்ட், பிராண்ட் இன்சைட் த பிராண்டுங்கிற மாதிரி இந்த எம்டிஆர்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டாட்டாங்கிற நிறுவனத்துல நீங்களே உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த எம்டிஆர்டின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா இது வந்து நீங்க மோர் ப்ரொஃபஷனலி you will be called as an MDRT advisor. ஏன்னா எம்டிஆர்டிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் கிடைக்கிற ஒரு விஷயம் கிடையாது. எல்லாருமே ஆசைப்படுவாங்க, ஆனா சில பேர்னால மட்டும்தான் போய் அதை அடைய முடியும். ஸோ தே ஆர் கால்ட் அஸ் தரோடு ப்ரொஃபஷனல்ஸ் அண்ட் அவங்களுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஆர்டின்னு சொல்லக்கூடியது. ஸோ உங்களை எல்லாத்தையுமே இந்த எம்டிஆர்டி ஆன இந்த பர்டிகுலர் ஆரா செஷனுக்கு ஐ வெல்கம் யூ ஒன்ஸ் அகெயின். எல்லாத்தையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ பிஃபோர் வி ஸ்டார்ட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வி ஹாவ் டு அண்டர்டேக் மெனி ஜேர்னிஸ். நம்ம வந்து எம்டிஆர்டி நோக்கி பல ஜேர்னிஸை வந்து நம்ம கடந்து வந்திருக்கோம். இன்ஃபேக்ட் 2017 நான் இங்க ஜாயின் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா என்டையர் தமிழ்நாடு வாஸ் ஹேவிங் ஒன்லி 21 எம்டிஆர்டிஸ். அப்ப சென்னையும் நம்மளுக்குள்ளதான், சென்னை இன்க்ளூடிங் சென்னை எல்லாம் சேர்ந்து 21 எம்டிஆர்டிஸ் தான் நம்ம வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம் 2017. பட் லாஸ்ட் இயர் வந்து பார்க்கும்போது அப்போ சென்னை இல்லாமையே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 120 எம்டிஆர்டிஸ்க்கு மேலே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ்நாடும் க்ரோ ஆயிருக்கு. ஓவரால் இந்தியாவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 2800 எம்டிஆர்டிஸை வந்து நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னி. வி ஸ்டார்டட் வித் ஸ்மால் ஸ்டெப்ஸ், பேபி ஸ்டெப்ஸ் மாதிரி நம்ம ஆரம்பிச்சோம். ஆனா இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு விஸ்வரூபமா நம்ம வந்து வளர்ந்து நிற்கிறோம். ஸோ அதுல எஸ்பெஷலி இந்த தக்ஷின் புரவ் அப்படிங்கறதா நம்மளோட சவுத் அண்ட் ஈஸ்ட் ஜோன். முன்னாடி வந்து சவுத்னு சொல்லிட்டு இருந்தோம் லாஸ்ட் இயர் வரைக்கும். அதனால தக்ஷின் ஒரு டீம் நேம் வச்சிருந்தோம். தக்ஷின் மீன்ஸ் சவுத் அண்ட் புரவ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இன் சான்ஸ்கிரிட் இட் இஸ் கால்ட் அஸ் ஈஸ்ட். ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அந்த ஜோன் எல்லாமே பாதி இந்தியான்னு சொல்லலாம். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க கர்நாடகால ஆரம்பிச்சு நார்த் ஈஸ்ட் வரைக்கும் இப்படி ஒரு டிக் மார்க் போட்டீங்க அப்படின்னா நைக்கி ஷூவோட அந்த சிம்பிள் பார்த்துருப்பீங்க, ஒரு டிக் மார்க் மாதிரி. ஸோ நம்ம இந்தியாவில் வந்து நம்மளோட தக்ஷின் புரவ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகால ஆரம்பிச்சு கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, வெஸ்ட் பெங்கால் அண்ட் நார்த் ஈஸ்ட் வரைக்கும் we have extended our wings. ஸோ இந்த தக்ஷின் புரவ் அப்படிங்கிறது என்னன்னா சவுத் அண்ட் ஈஸ்ட் புட் டுகெதர். அதே மாதிரி இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிள் ஒன்று கிரியேட் பண்ணிருக்கோம்னா Z axis இன்கம். Z axis இன்கம் அப்படிங்கிறது லீடர்ஸ்க்கெல்லாம் தெரியும் why Z axis இன்கம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களுக்கு துரோணா, சம்பிரதிமான நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம் எடுத்திருக்கோம். பட் எம்டிஆர்டி ப்ராபபிள்ஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட இன்கம் மல்டிஃபோல்டு பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது தான் இந்த பர்டிகுலர் திங் வந்து Z axis இன்கம்னு சொல்றோம். ஸோ நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த எம்டிஆர்டி அப்படிங்கிற ஒரு பிராண்ட் ஏன் நம்மளுக்குள்ள கிரியேட் பண்ணிக்கணும்னு கேட்டீங்கன்னா 0.1% மேக் இட் டு தி டாப். யார் ஆகுறாங்க, யாரெல்லாம் எம்டிஆர்டி ஆகுறாங்கன்னு பாத்தீங்கன்னா அப்ராக்சிமேட்லி 22,000 அட்வைசர்ஸ் ஆர் குவாலிஃபைங் ஃபார் எம்டிஆர்டி. அதாவது மொத்தமாவே 22,000 அட்வைசர்ஸ் தான் வந்து எம்டிஆர்டி ஆகுறாங்க. ஆனா எவ்வளவு அட்வைசர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா மோர் தேன் 25 lakhs. 25 லட்சம் அட்வைசர்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஆனா அதுல 22,000 பேர் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த எம்டிஆர்டின்னு சொல்லக்கூடிய அந்த டெசிக்னேஷனை போய் அடைகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த 25 லட்சம் அட்வைசர் ஆனாதான் அவங்க எம்டிஆர்டி ஆக முடியும். ஆனா நம்ம 138 கோடி பாப்புலேஷன்ல அட்வைசர் ஆகணும், ஃபினான்ஷியல் ப்ரொஃபஷனல் ஆகணும்னு நினைக்கிறவங்கள 25 லட்சம் தான். அந்த 25 லட்சத்துலயும் 22,000 பேர் தான் இந்த பீனக்கல்னு சொல்லக்கூடிய இந்த கிரீமி லேயர்னு சொல்லக்கூடிய இந்த 0.1% ஆஃப் பீப்புள் ஆர் பிகமிங் எம்டிஆர்டிங்கிறதான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் எம்டிஆர்டி அப்படின்னா நீங்க 100ல ஒருத்தன் கிடையாது, 1000ல ஒருத்தன் கிடையாது, லட்சத்துல ஒருத்தன். You are among the 1 lakh people, 1 lakh of financial advisors. You are one among the top performing and top branded
ஃபினான்ஷியல் அட்வைசர்னு சொல்லலாம். அவங்கள தான் நம்ம எம்டிஆர்டின்னு சொல்றோம். ஸோ எம்டிஆர்டி ஓவராலா என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து இட்ஸ் அ பிரீமியர் அசோசியேஷன் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் அட்வைசர்ஸ். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அவார்டு கிடையாது, இது வேர்ல்டு லெவல் ரெக்கக்னிஷன். உலகத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன் கிளாஸ் பிரீமியர் ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இந்த கேட்டகரியை தாண்டுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் எம்டிஆர்டின்னு சொல்றாங்க. இது இந்தியாங்கிற ஒரு கண்ட்ரியில மட்டும் கிடையாது, 80 நாடுகள்ல வித் மோர் தென் 700 கம்பெனிஸ், 700 கம்பெனிஸ் வந்து இதுல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அவங்க வந்து இந்த எம்டிஆர்டிங்கிற இந்த டேக் கொடுக்கறது. ஸோ இது வந்து டாடா ஏஓ இல்லை ஐஆர்டிஏஓ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் கொடுக்கறது இல்லை, இட்ஸ் அ வேர்ல்டு ரெக்கக்னிஷன் ப்ரோக்ராம். ஸோ எம்டிஆர்டி மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ்னு சொல்லலாம். இன்னும் நம்மளுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில எல்லாம் நம்ம ஆஸ்கர் அவார்டை பத்தி பேசுவோம், ரைட்? அந்த மாதிரி ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரியில இந்த ஆஸ்கர் அவார்டு அப்படிங்கிறது இந்த எம்டிஆர்டி அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாத்துக்கும் கிடைச்சிடாது. வெரி ஃபியூ பீப்புள் சூசன் ஒன்ஸ் லைக் யூ, நீங்க முடிவு பண்ணீங்கன்னா உங்களால இதை அடைய முடியும் அப்படிங்கறத தான் இங்க சொல்ல வரும். ஸோ எம்டிஆர்டியோட ரேங்கிங் பார்ப்போம், ஓவரால் ரேங்கிங் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எம்டிஆர்டி இந்தியால, தமிழ்நாடு அண்ட் இந்தியா. மூணாவது சிஓடி, இது வந்து 3 மடங்கு ஆஃப் எம்டிஆர்டி. நம்ம எம்டிஆர்டி பண்றதே 0.01% ஆஃப் பீப்புள்னா அதை 3 மடங்கு ஒரே வருஷத்துல பண்றது அப்படிங்கிறது ஒரு கடினமான ஒரு இலக்கா இருக்கும். ஸோ அதுல நம்பர் 3ல இருந்து இப்ப மறுபடியும் நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்திருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி சிஓடிஸ் அண்ட் டிஓடி. அப்படிங்கும்போது இன்னும் இதை வந்து நம்ம இன்னும் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரல, நம்ம வந்து நம்பர் 3rd பொசிஷன்ல தான் இருக்கோம் ஆஸ் ஆஃப் நவ் 2024 முடியும் போது. இது வந்து இந்தியாவோட ரேங்கிங். அப்படின்னா குளோபல் லெவல்ல பார்த்தோம் அப்படின்னா இருக்கக்கூடிய 80 கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய 700 கம்பெனிஸ்ல நம்ம எந்த இடத்துல இருக்கோம் சார்? இப்ப நம்ம பார்த்ததுல 24-25 கம்பெனிஸ் இந்தியாக்குள்ள. நம்ம உலக லெவலில் போய் பார்ப்போம். ஏன்னா டாடா நிறுவனம் இந்தியாக்குள்ள மட்டும் அடங்கலாம், 6 கான்டினென்ட்ஸ்லயுமே டாடா நிறுவனம் இருக்காங்க. அப்ப இந்த 80 கண்ட்ரில 700 கம்பெனிஸ் இருக்காங்க. அதுல நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா 2024 எம்டிஆர்டி ப்ரொடியூசிங் அந்த ரேங்கிங்ல வந்து பார்த்தோம்னா நம்ம 6th பொசிஷன்ல இருக்கோம். ஃபீமேல் எம்டிஆர்டி மெம்பர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகப்படியான ஃபீமேல் எம்டிஆர்டிஸ் வச்சிருக்கிற கம்பெனி எது அப்படின்னு பார்த்தா டாடா நிறுவனம். 700 கம்பெனிஸ்ல நம்பர் 7வது இடத்துல இருக்கும். நம்மளுக்கு கீழே 693 பேர் இன்னும் இருக்காங்க. பட் இவங்களெல்லாம் சாதாரண நம்ம எண்ணிட முடியாது, என்னைக்கு வேணாலும். ஏன்னா இது வந்து எப்படின்னா ஒரு 100 மீட்டர்ஸ் டேஷ்ன்னு சொல்லிட முடியாது. நம்ம ஓடி முடிச்சிட்டோம் இப்போ 9 செகண்ட்ல 10 செகண்ட்ல நம்ம வந்து 100 மீட்டர்ஸ் ஓடி முடிச்சிட்டோம். இது ஒரு மராத்தான். ஏன்னா எம்டிஆர்டிங்கிறது ஒரு டெஸ்டினேஷன் கிடையாது. எம்டிஆர்டிங்கிறது அதை போய் அடைஞ்சோன்னு நிக்கிறது கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் அ கோல். இங்கிருந்து நான் இப்ப சென்னை போகணும் அப்படின்னா, நான் இங்கிருந்து சேலம் வந்துட்டேன் அப்படின்னா அது ஒரு டெஸ்டினேஷன். சேலத்துல நான் இறங்கிடக்கூடாது. ஏன்னா என்னோட கோல் வந்து ஐ நீட் டு கோ டு சென்னை. ஸோ எம்டிஆர்டி இஸ் ஜஸ்ட் அ கோல், இட் இஸ் நாட் அ டெஸ்டினேஷன். அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ எம்டிஆர்டி ஆயிட்டிங்க அப்படின்னா கண்டினியூஸா சிஓடி டிஓடியா மாற்றணும். கண்டினியூஸ் எம்டிஆர்டி, கன்சிஸ்டன்ட் எம்டிஆர்டி ஆகணும். அதை பத்தி எல்லாம் தான் இங்க நம்ம பார்ப்போம். அண்ட் வென் இட் கம்ஸ் டு சிஓடிஸ் அண்ட் டிஓடிஸ் நம்ம வேர்ல்டு ரேங்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா டாப் 15 இருக்கும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஒன்ஸ் அகைன் டு ஆல். ஸோ இங்க இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல நம்ம என்ன சொல்றோம்னா, நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஒவ்வொரு இண்டஸ்ட்ரிக்குமே ஒரு பீனக்கல் ஆஃப் அச்சீவ்மெண்ட் ஒன்று இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே பிலிம் இண்டஸ்ட்ரியில நம்ம ஆஸ்கர் அவார்டு அப்படிங்கறது ஒரு விஷயத்த நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அடுத்தது நம்ம நோபல் பிரைஸ் வாங்கக்கூடியவங்க நிறைய பேர் தெரியும். சயின்ஸ் அண்ட் எக்ஸலன்ஸுக்காக நோபல் பிரைஸ் வாங்குவாங்க. நம்ம சார் சிவி ராமன் சார் எல்லாம் வாங்கியிருக்காரு இந்த நோபல் பிரைஸ். ஸோ அது வந்து ஒன் அமங் த பெஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது புல்சர் பிரைஸ், இது வந்து பாத்தீங்கன்னா ஜேர்னலிசத்துக்காக கொடுக்கிற இந்த புல்சர் அப்படிங்கிற ஒரு அவார்டு. அந்த மாதிரி பினான்சியல் இண்டஸ்ட்ரியில கிடைக்கக்கூடிய அவார்டு என்ன, இந்த இதுக்கு ஈக்குவலான ஒரு அவார்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த $1 மில்லியன் ரவுண்ட் டேபிள்னு சொல்லக்கூடிய இந்த எம்டிஆர்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இதுல யார் சார் ஆகுறாங்க எம்டிஆர்டிசி? எந்த மாதிரியான ஆட்கள் எம்டிஆர்டிஸ் ஆகுறாங்கன்னா ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லலாம். இதுதான் கேட்டகரின்னு சொல்ல முடியாது. ஹோம் மேக்கர்ஸ் இருக்காங்க, அவங்களும் எம்டிஆர்டி ஆகிறாங்க. டீச்சர்ஸ் இருக்காங்க, அவங்களும் எம்டிஆர்டி ஆகிறீங்க. ரிட்டையர்டு பீப்புள்ஸ், ஒரு காலத்துல ஒர்க்ல இருந்தவங்க இன்னைக்கு வந்து செகண்ட் இன்கம்காகவோ இல்ல வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் பண்ணுங்கிறதுக்காக ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட் வராங்க, அவங்களும் எம்டிஆர்டி ஆகிறாங்க. ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ் எம்டிஆர்டி ஆகிறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த செக்மெண்ட்ல இருக்கிறவங்க தான் எம்டிஆர்டி ஆறாங்கன்ட்டு இல்லை, எல்லா செக்மெண்ட்லுமே எம்டிஆர்டி ஆறாங்க. இதுக்கு காரணம் என்னன்னா, யூ கேன் ஆல்சோ பிகம் எம்டிஆர்டி ஒன்ஸ் யூ டிசைடட் டு பிகம் எம்டிஆர்டி. அதை தான் இங்க சொல்ல வரும். இங்க ரிட்டையர் செக்மெண்ட், டீச்சர், ஹோம் மேக்கர், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ், ஃபினான்ஷியல் செக்மெண்ட், ஃபினான்ஷியல் எக்ஸிக்யூட்டிவ்ஸ், இவங்க தான் எம்டிஆர்டி ஆகிறாங்களான்னு கேட்டேன்னா கிடையாது. யார் எம்டிஆர்டி ஆகணும்னு முடிவு எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே எந்த செக்மெண்டா இருந்தாலும் ஆகலாம் அப்படிங்கறத இந்த பர்டிகுலர் ஸ்லைட்ல we are telling. ஸோ இதுதான் டாடா ஏவோட அவுரா. So celebrating the spirit of entrepreneurship. So இந்த பர்டிகுலர் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வந்து இது ஒரு கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம், இல்ல வந்து ஒரு அடிஷனல் இன்கம் ஏர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்க்கலாம், இல்ல வந்து இது ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் சர்வீசிங் செக்மெண்டா நீங்க பார்க்கலாம். எந்த ஆங்கிள் வேணாலும் பார்க்கலாம். பட் டாடா ஏ நிறுவனத்துல நாங்க அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த கம்பெனில வேணாலும் ஃபினான்ஷியல் அட்வைசரா ஜாயின் பண்ண முடியும்.
இந்தியாவில் 24-25 இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு. இன்னும் ஃபியூச்சர்ல வரப்போகுது நிறைய கம்பெனிஸ். இந்த எல்லா நிறுவனத்திலுமே நீங்க ஃபினான்ஷியல் அட்வைசரா மாற முடியும். ஆனா நீங்க MDRT ஆகணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய நிறுவனம் டாடா அப்படிங்கறது தான் இங்க பர்டிகுலர்லி மென்ஷன் பண்றோம். ஸோ அதுக்கு ஒரு சின்ன வீடியோ இருக்கு, நான் அந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்றேன். அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தரா கன்டினியூ பண்ணுவோம். நான் வீடியோ ப்ரெசென்ட் பண்ணும்போது என்னோட வீடியோல ஆடியோவும் வருதான்னு பார்த்துட்டு சொல்லுங்க. யாராவது ஒருத்தர் அன்மியூட் பண்ணி சொல்லுங்க ஆடியோவும் சேர்ந்து கேக்குதா அப்படின்னு. ஸோ இப்போ நான் அந்த வீடியோ ப்ரெசென்ட் பண்றேன். ஜஸ்ட் செக் ஆடியோ கேக்குதா இல்லையா. India's greatest journeys. Yes sir, have always begun with... கேக்குது இல்லையா? ஓகே ரைட், தேங்க்யூ. ஸோ எல்லாரும் மியூட்ல போயிடுங்க. இந்த வீடியோ ஒன் அமங் த பியூட்டிஃபுல் வீடியோஸ். இதை பாருங்க. இதை வந்து டாடா நிறுவனத்தை பத்தியும் நம்ம MDRT பத்தியும் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒரு 3 நிமிஷம் வீடியோ தான். ப்ளீஸ் எல்லாரும் கூர்ந்து கவனிங்க. இதுல நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு நீங்க வந்து பேசுறதுக்கு. வித் தட் லெட் மீ பிரசன்ட் த வீடியோ. India's greatest journeys have always begun with bold dreams, and one name has had the privilege of walking alongside every such bold dream. For over 150 years, Tata has followed wherever India's ambition led, however big, however bold. Each time India called, Tata simply showed up. When pre-independence India was finding its footing, Tata laid down a steel foundation. When India dreamt of flying, Tata gave it wings with India's first airline. When India wondered how far it could go, Tata built the country its first set of commercial wheels on Indian soil. When India was turned away at the doors to luxury, Tata opened our own, the Taj Mahal Palace. Before India learned how to save for the future, Tata pioneered the Provident Fund. And when the country set its sights on insurance for all by 2047, Tata, along with AIA, is once again stepping up with a force of advisors dedicated to build secure futures for every Indian. Tata has not just built businesses, it has built leaders, it has built legacies, and in doing so, it has ignited something far greater, the enterprising spirit of India. Tata AIA Life Insurance is where this enduring Tata spirit finds its most human form, in the hands of its capable advisors. Trusted by 4 million customers and backed by the global expertise of the AIA Group, Tata AIA has championed the cause of insurance penetration in India, led by one of the strongest advisor forces in the country. With the highest number of MDRT qualifiers in India, proudly led by women in 2024, Tata AIA's advisors carry India's vision across global forums. They're dream enablers, legacy protectors. Above all, they are entrepreneurs, the very embodiment of India's ambition and resilience. And now, as India enters a new chapter of growth as the 4th largest economy in the world, Tata AIA celebrates this entrepreneurial spirit with an all-new platform. Presenting Aura, a celebration of ambition, entrepreneurship, and impact. Aura is a platform that recognizes and celebrates India's finest life insurance advisors, offering them world-class recognition, global learning, rewards and elevated experiences, and the power of the Tata AIA name behind them. Every time India has called, Tata has responded with unwavering commitment. Today, we answer once again with Aura for those building the nation's dreams and their own. Are you ready to be one of them? Sir, எப்படி இருந்தது வீடியோ? கிரேட் வீடியோங்க சார், ரொம்ப நல்ல வீடியோ. ஓகே, சக்சஸ் பாலாஜி சார், தேங்க்யூ வெரி மச். ஸோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு என்டர்பிரினர்ஷிப்புக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறதா இந்த அவுரா அப்படிங்கிறது சொல்லக்கூடியது. ஸோ இது டாடா நிறுவனத்துல ஏற்கனவே இருந்தது தான். டாடா நிறுவனம் அப்படின்னு நம்ம பேசும்போது 155 வருஷம் பாரம்பரியம் மிக்க ஒரு கம்பெனி. ஸோ அதுல என்னென்னைக்கெல்லாம் தேவைகள் இருந்திருக்கோ அன்னன்னைக்கெல்லாம் வந்து இந்தியாவோட குரோத்துக்காக இந்த நிறுவனம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அதே இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க தான் சொல்றாங்க இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்லி அந்த IRDA வந்து ஒரு கால் ஃபார் கொடுத்துருக்கும் போது ஆஸ் அ தக்ஷின், நம்ம அன்னைக்கு தக்ஷினா இருக்கும்போது வந்து நம்ம வந்து இந்த சங்கல்ப் யாத்திரான்னு ஒரு விஷயத்த பண்ணி அவேர்னஸ் கேம்பெயின்ஸ் நிறைய பண்ணுவோம். ஸோ அந்த வகையில இன்சூரன்ஸ் ஃபார் ஆல்ல இந்த MDRTன்னு சொல்ல போறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து பிளே பண்ண போறாங்க. ஸோ இந்த MDRTக்கு இங்க என்ன கிடைக்கும் ஆஸ் அன் என்டர்பிரினர்ஷிப்? இங்க வந்து we are not looking for a part timers kind of MDRTs. MDRTனாவே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னது 0.1% பீப்புள் தான் ஆகிறாங்கன்னா
அவங்க உடல் பொருள் ஆவி அனைத்துமே இந்த எம்டிஆர்டி ஆகணுங்கிற அந்த கமிட்டட் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க தான் ஆக முடியும். ஸோ அப்படி ஆகிறவங்களுக்கு நம்ம என்னென்னலாம் கிடைக்கும், என்னென்னலாம் கொடுப்போம் இங்க ஒரு என்டர்பிரினர்ஷிப் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேர்ல்டு கிளாஸ் ரெகக்னேஷன். இது நான் சொல்லவே தேவையில்லை, ஏற்கனவே யாரெல்லாம் எம்டிஆர்டிக்கு குவாலிஃபை ஆயிருக்கீங்க அதுக்கான க்ரூஸ் ஷிப் செலிப்ரேஷன் ஆகட்டும், வெளிநாடுகளில் கிடைக்கக்கூடிய உங்களோட 7-star ஸ்டே வித் த ஆம்பியன்ஸ் ஆஃப் வாட் யூ கால் ரெகக்னேஷன்ஸ் ஆகட்டும், இந்த ரெட் கார்பெட் வெல்கம்னு சொல்லக்கூடியது வந்து பார்க்கும்போது இப்படி ஒரு ரெகக்னேஷன் வந்து வேற ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியில நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்க்கும்போது எம்டிஆர்டி, அதுவும் டாடா நிறுவனத்துல அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜேர்னி. ஸோ அந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கிளாஸ் ரெகக்னேஷன் அண்ட் உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்தையே சுத்தி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி தராங்க, குளோபல் லேர்னிங்ஸ். ஸோ நீங்க நிறைய விஷயங்கள் அதெல்லாம் நம்ம கீழே பார்ப்போம், இந்த எபிக்யூர் அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயத்த பார்ப்போம். அண்ட் சேம் வே ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ், ஸோ எலிவேட்டட் ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன்ஸ் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி எம்டிஆர்டினா என்ன, இந்த வருஷம் நான் எம்டிஆர்டி ஆகணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறது முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நான் சென்னை போகணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன்னா இங்கிருந்து சென்னை எவ்வளவு கிலோமீட்டர்னு எனக்கு தெரியணும். அந்த வகையில நான் எம்டிஆர்டி ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ரூட்ல நீங்க எம்டிஆர்டி ஆகலாம். இது வந்து கேலண்டர் இயர் 2025 சிஒய் அப்படின்னா கேலண்டர் ஒய் 2025 நிறைய எம்டிஆர்டிஸ்க்கு தெரியும். நியூ ஜாயினிஸ் யாராவது இருக்கீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் இயர் உங்களுக்கு, இப்பதான் நான் ஜனவரிக்கு அப்புறம் தான் சார் நான் உள்ள கோடாயே வந்திருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு இதுதான் முதல் வருஷமா இருந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். ஸோ ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும் இந்த எம்டிஆர்டிங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும் அக்ராஸ் த வேர்ல்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 780 கண்ட்ரீஸ்ல வந்து இது ரன் ஆகும். ஸோ அந்த இதுல வந்து பார்க்கும்போது இந்தியாவுக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கிற டார்கெட் என்ன, இந்த எம்டிஆர்டி ஒருத்தர் ஆகணும் அப்படின்னா 45,30,400 ரூபா பிரீமியம் நீங்க கலெக்ட் பண்ணிட்டீங்க இந்த ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31க்குள்ளனா நீங்க எம்டிஆர்டி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இதுல சிங்கிள் பே கவுண்ட் வராது, அதெல்லாம் உங்களுக்கு உங்களோட எம்ப்ளாயிஸ் அண்ட் லீடர்ஸ் சொல்லுவாங்க. 5 பே அண்ட் அபோவாது இருக்கணும். அதே மாதிரி கமிஷன் ரூட்ல எம்டிஆர்டி ஆக முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ், கமிஷன் ரூட்லயே ஆகலாம். ஒன்னு பிரீமியம் ரூட், இன்னொன்னு கமிஷன் ரூட். ஸோ கமிஷன் ரூட்னு பேசும்போது வந்து பாத்தீங்கன்னா 11,32,600 ரூபாய் நீங்க கமிஷன் ஏர்ன் பண்ணிட்டீங்க இந்த ஜனவரி 1ல இருந்து டிசம்பர் 31க்குள்ள அப்படின்னா நீங்க எம்டிஆர்டின்னு சொல்லலாம். இதுலயே நிறைய கேட்டகரிஸ் இருக்கு. எம்டிஆர்டி 1.5 டைம்ஸ் எம்டிஆர்டி, டபுள் எம்டிஆர்டி, சிஓடி, டிஓடி அண்ட் டிஓடி பிளஸ்ங்கிற மாதிரி ஏகப்பட்ட கேட்டகரிஸ் வந்து நம்ம கிட்ட இருக்கு. ஸோ மினிமம் கிரைட்டீரியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரா அபிமான், உங்களோட நான் ஆசைப்படுறது, நான் ஆகணும்னு நினைக்கிறது ஃபர்ஸ்ட் டு கம்ப்ளீட் யுவர் எம்டிஆர்டிஸ் அப்படிங்கறத இங்க சொல்றோம். ஸோ இங்க நான் ஆம்பிளிஃபைஸ் இது நான் எம்டிஆர்டி ஆகிறதுனால என்னோட இன்கம் ஏதாவது க்ரோ ஆகுமா சார், ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த பிசினஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பட் எனக்கு ஒரு ஆல்ரெடி ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், ஆல்ரெடி எனக்கு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கு, அதையும் தாண்டி நான் இங்க வந்து உட்காந்து ஒர்க் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா நீங்க ஒர்க் பண்ணலாம். ஏன் அப்படின்னா இது வந்து நிறைய பேர்த்தோட கனவுகளை நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி தரீங்க. பிகாஸ் வி ஆர் ஆல் ட்ரீம் ப்ரொடெக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். மற்றவங்கள அவங்க குடும்பத்துக்காக காண்ற கனவை அவங்க இருந்தாலும் அவங்க இல்லைனாலும் அந்த கனவை நிறைவேற்றி வைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய உன்னதமான ஒரு நோபல் ப்ரொஃபஷன்ல நம்ம இருக்கோம். ஸோ அது வந்து ஒரு பக்கம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குதுன்னா இன்னொரு பக்கம் உங்களுக்கு ஒரு இன்கமும் கொடுக்கும். இங்க நம்ம பேசுறது எல்லாமே எம்டிஆர்டி அண்ட் அபோவ்னு பேசுறதுனால இங்க பாத்தீங்கன்னா நீங்க இந்த கேரியர் growthல இன்னைக்கு நிறைய பேர் லைஃப் பிளானரா இருப்பீங்க, சீனியர் லைஃப் பிளானரா இருப்பீங்க. ஆனா எல்லாருமே எம்டிஆர்டி ஆகணும், அதாவது நான் ஸ்மோக்கர் அப்படின்னு அந்த முன்னாடி பார்த்த எக்ஸாம்பிளுக்கு நம்ம போகணும் அப்படின்னா எம்டிஆர்டி அண்ட் அபோவ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா மினிமம் உங்களோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 31.5 லட்சம் ரூபாய்க்கு மேல உங்களோட ஏர்னிங் இருக்கும் இஃப் யூ ஆர் பிகமிங் எம்டிஆர்டி. இது வந்து ஆவரேஜ் இன்கம் ஆஃப் அன் எம்டிஆர்டி இங்க கொடுத்துருக்காங்க. உங்களால சோஷியல் சர்வீஸ் பண்றதோட மற்றவங்களோட கனவுகளை ட்ரீம்ஸை ப்ரொடெக்ட் பண்றதோட சேர்த்து உங்களுக்கு ஒரு என்டர்பிரினர்ஷிப் மாடல்ல ஒரு இன்கம் உங்களால ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். கிட்டத்தட்ட ஒரு 31.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களால ஏர்ன் பண்ண முடியும் இந்த ப்ரொஃபஷன்ல. அதே நீங்க சிஓடி நான் 3 மடங்கு எம்டிஆர்டி பண்றேன் சார் அப்படின்னா உங்களோட இன்கம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,13 லட்சம் ரூபாய்க்கு போகுது. அண்ட் டிஓடின்னு சொல்லக்கூடியது அதாவது 6 மடங்கு ஆஃப் எம்டிஆர்டி, 6 மடங்கு ஆஃப் எம்டிஆர்டி அப்படி ஆகிறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய்க்கு மேல இதுல இருந்து உங்களால ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த பர்டிகுலர் ஸ்லைட் சொல்றாங்க. இங்க நிறைய பேர் சிஓடிஸ் இருக்காங்க அண்ட் நிறைய எம்டிஆர்டிஸ் அண்ட் எம்டிஆர்டி பிளஸ் லாஸ்ட் இயர் வந்து நாமக்கல் கிரியேட் பண்ணிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அகைன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த எம்டிஆர்டிஸ் அண்ட் சிஓடிஸ் ஆஃப் லாஸ்ட் இயர். அண்ட் அதே மாதிரி இந்த வருஷமும் வந்து பார்த்தோம்னா இந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருமே எம்டிஆர்டி அண்ட் அபோவ் ஆகணும் அப்படிங்கிற என்னோட விஷஸ் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். இப்படி ஆனா எனக்கு என்ன சார் கிடைக்கும், ஏதாவது அடிஷனலா இந்த பணம் ஏர்னிங் இன்கம் எல்லாம் இல்லாம வேற ஏதாவது கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா எஸ், எக்ஸ்க்ளூசிவ் மெம்பர்ஸ் பெனிஃபிட்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த எம்டிஆர்டிவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம 3 டைப்பா பிரிச்சிருக்கோம், டைட்டானியம், பிளாட்டினம் அண்ட் டைமண்ட்னு சொல்லக்கூடியது.
டைட்டானியம் அப்படிங்கிறது நீங்க எம்டிஆர்டி அண்ட் எம்டிஆர்டி பிளஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்க வந்து டைட்டானியம் மெம்பர்ஷிப் கீழே வருவீங்க. ஸோ உங்களுக்கு வந்து பெனிஃபிட் 1 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இது கிடையாது. உங்களுக்கு அந்த லிமிடெட் எடிஷன் வாட்ச் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த லிமிடெட் எடிஷன் வாட்சஸ், லிமிடெட் எடிஷன் கார்ஸ் அப்படிங்கிற மாதிரி லிமிடெட் எடிஷன்ல சில விஷயம் விடுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த பர்டிகுலர் டைம்ல அந்த பர்டிகுலர் பீப்புளுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க அதை விட அதிகமா பணம் கொடுத்து வாங்கணும்னு நினைச்சா கூட ஷோரூம்ல கூட கிடைக்காத அந்த லிமிடெட் எடிஷனான விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா எம்டிஆர்டி பிளஸ் அண்ட் அபவுக்கு இருக்கு. ஸோ அந்த லிமிடெட் எடிஷன் வாட்ச் கிடைக்கிறதெல்லாம். அதே மாதிரி பெனிஃபிட் டூ இந்த தாஜ் எபிக்யூர் இது வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஓடி அண்ட் அபவ் சிஓடி அண்ட் அபவ் இருக்கிறவங்களுக்கு இந்த தாஜ் எபிக்யூருங்கிற ஒரு மெம்பர்ஷிப் கொடுக்க போறோம். ஸோ நீங்க தாஜ் ஹோட்டல்ஸ், தாஜ்ல ஸ்டே பண்றீங்க, தாஜோட பெனிஃபிட்ஸ் அண்ட் டாட்டாவோட பெனிஃபிட்ஸ் எங்கேயாவது நீங்க யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு மெம்பர்ஷிப் கார்டு மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். யூ வில் கெட் ஸ்பெஷல் பிரைஸ் அண்ட் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட். ஏன்னா யூ ஆர் ஒன் அமங் த பெஸ்ட் இன் கிளாஸ் பீப்புள் ஆஃப் டாடா குரூப்ஸ். ஸோ எப்படி ஒரு கம்பெனியோட எம்டி அண்ட் சிஇஓ ஆஃப் டாடா வந்து டாடா நிறுவனத்துக்குள்ள போகும்போது எந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ்குள்ள போனாலுமே அவருக்கு அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் இது இருக்குமோ, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ராயல் பெனிஃபிட்னு சொல்லக்கூடிய இந்த தாஜ் எபிக்யூர் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எங்க போனாலும் உங்களுக்கு ஒரு ரெட் கார்பெட் வெல்கம் கிடைக்கிற மாதிரியான ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இதெல்லாம் வந்து சிஓடி பிளஸ் ஆகிறவங்களுக்கு இது கொடுக்குறாங்க. அதே சமயத்துல இந்த எம்டிஆர்டின்னு சொல்லக்கூடியது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு கவுன்சில், யூஎஸ்ல இருக்கக்கூடிய ஒரு கவுன்சில், $1 million ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது தான் அது. அதுல நீங்க மெம்பரா ரிஜிஸ்டர் ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து எம்டிஆர்டி டார்கெட் பண்ணா மட்டும் நம்மளுக்கு வந்து அங்க மெம்பரா ரிஜிஸ்டர் பண்ணிட முடியாது. நம்ம டார்கெட் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்கு. அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீயை வந்து $US நம்ம பே பண்ணி நம்ம மெம்பர் ஆயிக்கணுங்க. ஸோ அந்த வகையில வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% அதுக்கான அந்த மெம்பர்ஷிப் ஃபீஸ் வந்து டாடா நிறுவனம் வந்து நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்றாங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைட்டானியம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு, அதாவது எம்டிஆர்டி அண்ட் எம்டிஆர்டி பிளஸ் ஆகிறவங்களுக்கு 50% கம்பெனி ஸ்பான்சர் பண்றாங்க. சிஓடி அண்ட் அபோவ் ஆகிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த என்டையர் அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை வந்து கம்பெனியை பேர் பண்ணிக்கிறாங்க. 100% ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸையும் கம்பெனியை பேர் பண்ணிக்கிறாங்க. இது போக வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃப்ரம் நம்மளோட எம்டி அண்ட் சிஇஓ மிஸ்டர் வெங்கடாச்சலம் ஐயர் கிட்ட இருந்து கிடைக்க போகுது. அண்ட் சிஓடி அண்ட் அபோவ் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவார்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃப்ரம் நம்ம அகர்வால் சார் கிட்ட இருந்து, சௌரப் அகர்வால் எம்இடி அண்ட் குரூப் சிஎஃப்ஓ, அது டாடா சன்ஸோட குரூப் சிஎஃப்ஓ கிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு நேஷனல் மீட்ல இந்த ஒரு மிகப்பெரிய அவார்டு நம்மளுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ ஒரு பக்கம் மானிட்டரி பெனிஃபிட் அப்படின்னா, இன்னொரு பக்கம் தி பெஸ்ட் இன் கிளாஸ் ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன். இது எல்லாத்துக்கும் கிடைக்கிற ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் இல்ல, ஃபார் த செலக்டட் பீப்புள் ஆஃப் டாடா குரூப்ஸ் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தது இது மட்டும் தானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட நம்ம நிறுத்த போறது கிடையாது. இந்த டாடா அவரால இன்னும் பெனிஃபிட்ஸ் வந்து கண்டினியூ ஆகுது. யாரெல்லாம் வந்து இங்க எம்டிஆர்டி கண்டினியூஸா ஆயிட்டு இருக்காங்க, கன்சிஸ்டன்டா ஆயிட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அடிஷ்னலா வந்து ஒரு பெனிஃபிட் கொடுக்குறாங்க. இப்ப நீங்க டாடா நிறுவனத்திலிருந்து ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 3 முறை எம்டிஆர்டி ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னலா ஒரு 50,000 கொடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் 5 முறை ஆயிட்டாங்க அப்படின்னா அடிஷ்னலா ஒரு $1,00,000 கொடுப்பாங்க. யாராவது ஒருத்தர் 10 முறை ஆயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அடிஷ்னலா $2,00,000 கிடைக்கும். அண்ட் எனக்கு தெரிஞ்சு நாமக்கல்லே வந்து பாத்தீங்கன்னா 4 முறை 5 முறை ஆனவங்க எல்லாம் இருக்காங்க. இந்த வருஷம் 6வது முறை ஆகிறவங்க எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாம் ₹1,00,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ அதே 15 முறைக்கு மேல ஆனீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹6,00,000 வந்து அப்பார்ட் ஃப்ரம் ஆல் யுவர் கான்டெஸ்ட் இது வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பட் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்க அடையணும் அப்படின்னா 31 டிசம்பர்ல வந்து நீங்க எம்டிஆர்டி முடிக்க கூடாது. செப்டம்பர் 30 நீங்க எம்டிஆர்டி முடிக்கணும். அப்போதான் இந்த கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் உங்களுக்கு அடிஷனலா கிடைக்கும். ஏன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ங்கிறது நார்மலி எம்டிஆர்டி முடிக்கணும்னு நினைக்கிறவங்க ஓடுற டைம். பட் ஆஸ் அ டாடா நீங்க ஒரு டார்ச் பேரியரா நீங்க அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல எல்லாம் முடிக்க கூடாது. எம்டிஆர்டியை முதல்ல வந்து நீங்க செப்டம்பருக்குள்ள முடிச்சிருங்க. நம்ம அக்டோபர், நவம்பர், டிசம்பர்ல சிஓடி டிஓடி நோக்கி ஓடலாம். அப்படி ஓடும்போது இந்த கன்சிஸ்டன்சி பூஸ்டும் உங்களுக்கு கிடைச்சிடும். இது மட்டும் தானு கேட்டீங்கன்னா இதோட மறுபடியும் நிக்கல. டாடா அவரா ஸ்டில் கண்டினியூஸ். இந்த ஸ்டில் கண்டினியூஸ்னா என்னன்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க எம்டிஆர்டி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஏர்ன் பண்ணக்கூடிய கமிஷன் ஃபுல் கமிஷனா கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னா 12 பே நான் ஃபோக்கஸ் ப்ராடக்ட் விற்கிறேன் அப்படின்னா நான் ஒரு லைஃப் பிளானர் இருந்தால் 31.5% தான் கமிஷன் வரும். ஆனா அதே ஃபோக்கஸ் ப்ராடக்ட் 12 பே வந்து ஒரு எம்டிஆர்டி விற்கிறாரு அப்படின்னா அவருக்கு 35% கமிஷன் வரும். ஸோ 31.5% விட 35% பெருசு. இது மட்டும் இல்லாம அந்த 35% ஒரு 10%, இன்னொரு 3.5% வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பே அவுட் கொடுப்பாங்க. பட் இது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா 13வது மாசத்தோட ரெனிவல் பிரீமியம் உள்ள வர ஆரம்பிக்கும் போது இந்த 10% ஆஃப் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஏற்கனவே நம்ம லான்ச்சஸ்லயும் லான்ச் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் ஒருக்கா ரீஹைட்ரேட் பண்றோம்.
இதோட நிக்காம இன்னும் இந்த டாடா ஏ அவராங்கிறது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஸோ சிம்பிளா சொல்லணும்னா டாடா ஏங்கிறது உங்களுக்கு நீங்க ஒரு எம்டிஆர்டி ஆகணும் அப்படிங்கிறது முன்னாடி எல்லாம் இந்த சின்ன ஒரு பல்பு மாதிரி சொல்லுவாங்க, நம்மளுக்கு 0 வாட்ஸ் பல்ப் அப்படின்னு சொல்லலாம். உங்களோட அவுரா வந்து ஒரு 0 வாட்ஸ் பல்பா இருந்ததுன்னா வெளிச்சத்துல உங்களுக்கு உங்க தலைக்கு பின்னாடி இருக்கிற வெளிச்சம் தெரியாது. வெளிச்சத்துல இருட்டுல வேணா உங்க தலைக்கு பின்னாடி இருக்கிற வெளிச்சம் தெரியும். ஆனா அதே வந்து when you become a 1000 வாட்ஸ் ஒரு எல்இடி பல்ப் மாதிரி நீங்க மாறினீங்கன்னா வெளிச்சத்துல கூட உங்க தலைக்கு பின்னாடி வெளிச்சம் தெரியும்பாங்க. அந்த மாதிரி அவுரா கண்டினியூஸ், அவரா உங்களோட இன்கத்தை ஏர்ன் பண்ணி கொடுக்குது. உங்களுக்கு அந்த டாஜ் எபிக்யூர் மாதிரியான அடிஷனல் ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னேஷன் கொடுக்குறாங்க, கன்சிஸ்டன்சி போனஸ் கொடுக்குறாங்க, அண்ட் 10% கமிஷனுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு பே அவுட் கொடுக்குறாங்க. இதோட நிக்காம இன்னொரு மிகப்பெரிய பெனிஃபிட் என்ன கொடுக்குறாங்கன்னா, இங்க நிறைய பேர் யோசிக்கிறது என்ன அப்படின்னா, சார் இந்த மாசம் நான் ஏன் சார் எம்டிஆர்டி ஆகணும், இந்த மாசம் எனக்கு அதிகபட்சமே வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து மால்தீவ்ஸ் போட்டிருந்தாங்க. கரெக்ட், மால்தீவ்ஸ் தான் பெரிய கான்டெஸ்ட். பெரிய பெரிய கான்டெஸ்ட் எல்லாம் இருக்காது சார், கார் கான்டெஸ்ட் பைக் கான்டெஸ்ட் எல்லாம் முன்னாடி போட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ரொம்ப கம்மியா ஒரு 5 லட்சம் 10 லட்சத்துக்கே நம்மளோட கான்டெஸ்ட் எல்லாம் போட்டு முடிச்சிடுறாங்க அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா டோன்ட் வரி. ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலர் எம்டிஆர்டி அண்ட் அபோவ் ஆகக்கூடியவங்களுக்கு ஃபிக்ஸ்டு பே அவுட், ஆனுவல் ஃபிக்ஸ்டு பே அவுட் பெனிஃபிட்டே கொடுத்துடணும். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்க 1,35 லட்ச ரூபாய் இபி பண்ணிட்டீங்க, இந்த ஹோல் பீரியடுக்குள்ள நீங்க 1,35 லட்ச ரூபாய் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மந்த்லி கான்டெஸ்ட், இந்த எம்பிஏ இதெல்லாத்தையும் விட்டுருங்க. இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு வந்து 1,35 லட்ச ரூபாய்க்கு 11% அப்படியே ஒரு பே அவுட் எடுத்து கையில கொடுத்துருவேன். ஸோ இந்த மந்த்லி எட்ஜ், எம்பிஏ, எஃப்ஐசி கமிஷன் போனஸ் இது எல்லாத்தையும் நீங்க மறந்துடலாம். ஏன்னா இது வந்து அதை விட ஜாஸ்தியா இருக்க போகுது உங்களுக்கு. ஸோ நீங்க வந்து இந்த மந்த்லி கான்டெஸ்ட்டை நோக்கியோ இல்லை இதை நோக்கியோ நீங்க ரொம்ப கம்மியா இருக்கு, இந்த மாசம் நான் ஆக வேண்டாம், அடுத்த மாசம் நான் பிசினஸ் பண்றேங்கிறத யோசிக்காம நீங்க பாட்டு கன்சிஸ்டன்டா எல்லா மாசமும் பிசினஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அண்ட் பை எண்ட் ஆஃப் தி இயர் நீங்க இபி அச்சீவ்மெண்ட் ஸ்லாப்ல எந்த ஸ்லாப்ல இருக்க போறீங்கிறத பொறுத்து, சப்போஸ் கேகே மணி என்ன வந்து ஒரு 5,40 லட்ச ரூபாய் ஸ்லாப்ல இருக்காரு அப்படின்னா அந்த 5,40 லட்ச ரூபாய்க்கு 15% அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 90 லட்ச ரூபாய் பக்கத்துல வரும். ரைட், அப்ராக்சிமேட்லி சாரி 75-80 லட்ச ரூபாய் பக்கத்துல வரும். அந்த 75-80 லட்ச ரூபாய் கணக்குல எடுத்து வச்சுக்குவாங்க. இது இல்லாம அவர் மந்த்லி போனஸ், மந்த்லி கான்டெஸ்ட் எல்லாம் என்ன ஏர்ன் பண்ணாருன்னு பார்ப்பாங்க. ஒருவேளை அவர் ஏர்ன் பண்ணது வந்து ஒரு 20-25 லட்ச ரூபாய்க்கு தான் அடிஷனல் பெனிஃபிட் வாங்கியிருக்காரு அப்படின்னா ஆக்சுவலி அவர் கொடுக்க வேண்டியது 80 லட்சம், ஆனா 20 லட்சத்துக்கு தான் நம்ம இது வரைக்கும் அவர் என்ஜாய் பண்ணியிருக்காருன்னா மீதி இருக்கிற 60 லட்ச ரூபாய் கையில தான் கொடுக்க போறாங்க. ஸோ அதனால இந்த மந்த்லி கான்டெஸ்ட் எல்லாம் சின்ன சின்ன கான்டெஸ்ட் போடுறாங்க, 5 லட்சம் 10 லட்சத்துக்கு போடுறாங்கிற மாதிரி யோசிக்காம இப்ப பாத்தீங்கன்னா ஓமன் போட்டிருக்காங்க. கரெக்ட், ஓமன் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி சின்ன கான்டெஸ்டா இருக்குன்னு யோசிக்காதீங்க. இந்த ஆனுவல் ஃபிக்ஸ்டு பே அவுட்ங்கிறது எம்டிஆர்டி அண்ட் அபோவுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஸோ நீங்க எல்லாம் எம்டிஆர்டிங்கிறனால இது ஒரு மிகப்பெரிய அவுரவா இருக்க போகுது. இது மட்டும் இல்லாம உங்களுக்கு எம்டிஆர்டி ட்ரைனிங் கான்க்ளேவ்னு ஒன்று தனியா இருக்க போகுது. யாரெல்லாம் எம்டிஆர்டி ஆகுறீங்களோ அவங்களுக்கு தனியா ஒரு ட்ரைனிங் கான்க்ளேவே இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் டைம் யாராவது எம்டிஆர்டி ஆகுறீங்க, இதுதான் சார் நான் முதல் முறையா எம்டிஆர்டி ஆகிறேன், அதாவது இந்த வருஷம் தான் ஜாயின் பண்ணிட்டு இல்லை, நான் ஜாயின் பண்ணதுல இருந்தே இது வரைக்கும் எம்டிஆர்டி ஆனதில்லை அப்படின்னா முதல் முறையா நீங்க எம்டிஆர்டி ஆகுறீங்கன்னா உங்களுக்கு வந்து துபாய் சிங்கிள் சீட்டுக்கு எலிஜிபிள் ஆவீங்க. 2 nights and 3 days. இல்லாட்டி கேஷ் பே அவுட் 55,000 சொல்றாங்க. தயவு செய்து கேஷ் பே அவுட் வாங்காதீங்க. ஏன்னா அந்த 55,000 ரூபாய் நீங்க எம்டிஆர்டி முடிச்சும் போதே நீங்க நிறைய ஏர்ன் பண்ணிருப்பீங்க கமிஷன் மூலியமா, கான்டெஸ்ட் மூலியமா. இதையும் நீங்க வந்து கேஷா வாங்கிட்டீங்கன்னா அந்த ரிமெம்பரன்ஸ், அந்த டாட்டாவோட அந்த ஃபெலிசிட்டேஷன், நீங்க எம்டிஆர்டி ஆனீங்கன்னா உங்களை எப்படி தூக்கி கொண்டாடுவாங்க அப்படிங்கறத நீங்க மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ மை ஹம்பிள் ரிக்வஸ்ட் எல்லாருமே, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் குவாலிஃபையர்ஸ்ங்கிறது மட்டும் சொல்றேன், ஏன்னா நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த மாதிரி ஒரு செலிப்ரேஷன். ஸோ துபாய் சிங்கிள் சீட்டுக்கு நீங்க எலிஜிபிள் ஆகலாம். அதே நீங்க எம்டிஆர்டி சிஓடி, எம்டிஆர்டி பிளஸ் சிஓடி டிஓடின்னு ஆகும்போது ரிப்பீட் எம்டிஆர்டிஸ்க்கு என்ன பெனிஃபிட் இருக்கோ அதே பெனிஃபிட் உங்களுக்கு கொடுத்துறாங்க. ஸோ நீங்க மாஸ்கோ இல்ல ஜெர்மனி ஆர் அலாஸ்கா, ஃபிஜி மாதிரியான குரூஸ்க்கான குவாலிஃபிகேஷன் கூட உங்களால ஆக முடியும். அதுக்கு இபி டார்கெட் கொடுத்துருக்காங்க. இதே கன்சிஸ்டன்ட் எம்டிஆர்டி இருக்காங்க, ஏற்கனவே ஒரு முறையாவது நான் எம்டிஆர்டி ஆயிருக்கேன். அதாவது 2024 31 டிசம்பர் முடியும் போது என்னோட கேரியர்ல டாடா நிறுவனத்துல நான் ஒரு முறையாவது எம்டிஆர்டி இருக்கேன். இது வந்து லாஸ்ட் இயர் எம்டிஆர்டின்னு சொல்லல, மினிமம் ஒன் டைம் எம்டிஆர்டி. நீங்க 2023 இருந்தாலும் சரி, 2021 இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு தடவை எம்டிஆர்டி ஆயிட்டீங்கன்னா நீங்க வந்து கன்சிஸ்டன்ட் எம்டிஆர்டிங்கிற கேட்டகரியில வரீங்க. ஸோ நீங்க எம்டிஆர்டி ஆனாலே உங்களுக்கு வந்து மாஸ்கோ குவாலிஃபிகேஷன் வரும். அதே ஃபர்ஸ்ட் டைம் எம்டிஆர்டி ஆறவங்களுக்கு எம்டிஆர்டி ஆனீங்கன்னா துபாய் கான்க்ளேவ் தான் வரும். ஸோ இங்க வந்து நம்ம அதனாலதான் கன்சிஸ்டன்ட் எம்டிஆர்டி, அதனாலதான் கன்சிஸ்டன்ட் எம்டிஆர்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து we are giving a additional benefit to this people. ஸோ இது போக நம்மளுக்கு Q1 கேட்சப், எம்பிஏ Q1 கேட்சப்ங்கிற ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி